Friends, welcome back to learning journey. Today my dinner is வெஜிடபிள் கிச்சடி. என்கிட்ட வந்துட்டு கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்திப்பேன். அதாவது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதோட கேரட்டு, அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்திப்பேன். சேர்த்தி ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து வதக்கி எண்ணெயில் வதக்கிட்டு, அப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் வந்துட்டு இதில் வந்து வதக்கிட்டு மஞ்சப்பொடி போடணும், உப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தண்ணி ஊற்றுறப்ப ஒரு டம்ளர் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 2.5 டம்ளர் ஊற்றலாம். ஆனால் 2.25 டம்ளர் ஊற்றினா பரவாயில்ல, ஏன்னா எக்ஸ்ட்ராவில் நம்ம வதக்க போகிறோம் இல்லையா. 2.25 ஊற்றலாம். 2.25க்கு கொஞ்சம் மேலே, 3க்கு கொஞ்சம் கீழே அப்படிங்கிறப்ப நல்லா அப்படியே சீப்பாக அப்படி எடுத்துல டக்குன்னு அப்படியே வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும். இதுக்கு தொட்டுக்க என்ன பண்ணலான்னா இதே மாதிரி தான் இங்கே ஒன்று இருக்குது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி. ஸோ இதை வந்து இப்போ இதில் வேக வச்சுருக்கேன். துவரம்பருப்பு அதில் வந்துட்டு அதை வந்து எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த ஐட்டமெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் இதில் வந்து ஜஸ்ட்டு வேணும்னா 2 கேரட்டை வந்து வதக்கிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாகவே டிஃபன் சாம்பார் பண்ணிக்கலாம். பருப்பு இருக்குது. இந்த தக்காளியோட புளிப்போடு தான் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வதக்கிட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் வதக்கிட்டு இதோட வேணும்னா 1-2 கேரட் போட்டுக்கலாம், இல்லை ப்ளைனாகவே போட்டுக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு இந்த பருப்பு இதில் இருக்குது இல்லையா, இப்போ எடுக்க போகிறேன். இதை வந்து கரைச்சி இதில் ஊற்றி பெருங்காயம் போட்டு உப்பெல்லாம் போட்டு தொட்டுக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி என்னுடைய டின்னர்.